ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவரினுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள்? அம்மா, நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கின்றாரா என்று என் குழந்தையே, நீ யோசனை செய்யாதே. இந்த தாயானவள் சொல்வதனை நீ முழுமையாக கேட்டால்தான் உனக்கு அது தெரிய வரும். நான் உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றேனா என்று. என் செல்ல குழந்தையே, எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை எளிதாக உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களினுடைய சில செயல்களை எல்லாம் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னையும் தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டி விடுகின்றார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த அம்மாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவையெல்லாம் உன் கண்முன்தானே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நீ கண்டும் காணாததும் போல இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகின்றாய். உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை. அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இப்பொழுது வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். எப்பொழுதும் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா? எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். அதனால் நம்மை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் இவர்களால் செய்துவிட முடியாது என்று அந்த நம்பிக்கை உனக்கு அவர்களின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை. அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்களின் மத்தியில் பேசும் பொழுது உன்னோடு நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடிப்பினை எல்லாம் நீ காணும் பொழுது உனக்கே வியப்பாகத்தான் இருக்கின்றதல்லவா? உன்னோடு இருக்கும் பொழுது, உன் இல்லத்தில் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்திலே காட்டுகின்ற அன்பு வேறு. வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள். வெளியில் செல்லும் போது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை விட அன்பில் அதிகமானவர்கள் என்பது போல எதையோ பேசி தன்னை அங்கே நல்லவர்கள் என்று நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் அது மட்டுமல்ல, அவர்கள் நினைப்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரத்திலே உன்னை வற்புறுத்தவும் செய்து விடுகின்றார்கள். காலம், சூழ்நிலை, நேரம் இவற்றை எல்லாம் பார்த்து சரி போனால் போகின்றது என்று நீயும் அவர்கள் நினைப்பதைப் போலவே நடந்து கொள்கின்றாய். அவர்கள் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு முகமும் உன்னிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் உனக்கு காட்டுகின்றார்கள். முன்பெல்லாம் இது உனக்கு புதிதாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது உனக்கு பழகிவிட்டது அல்லவா? என் குழந்தையே, ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல ஆகிவிட்டது. அதனால் என் குழந்தையே, இவற்றை எல்லாம் நீ கடந்து சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் சரியாகத்தான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்கக்கூடியதாக இல்லை. உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்து
பார்த்திருக்கின்றாய். ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள், உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவை எப்படிப்பட்ட விஷயங்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்து கொண்டாலும், எத்தனைதான் நீயாக தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும், அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பது இல்லை. ஆனால் நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை. அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உதவிகளை செய்து முன்னேற்றி விட வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நாமும் அவர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்ற அவர்களுக்கு யாருமே இல்லையே என்று சில நேரங்களில் நீ நினைக்கின்றாய். அவர்கள் தெரிந்தே சில தவறுகளை செய்தாலும் கூட இவர்களினுடைய குணம் இப்படித்தான், இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது என்று எளிதாக நீ கடந்து சென்று விடுகின்றாய். நீயாக போல உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி, உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி, அவர்களுக்குள் உனக்கும் இடையே கலகத்தை எப்பொழுதும் மூட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்தில் தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள். நீ இப்படியெல்லாம் செய்வாயா, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தானா என்று அவர்கள் உன்னை பற்றி சிந்திப்பது இல்லை. மற்றொருவர் பற்றி சொல்கின்ற தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் கூட அவர்கள் எளிதாக நம்பிவிடுகின்றார்கள். யோசிக்காமல் உன்னை அவர்கள் தவறாக நினைத்து விடுகின்றார்கள். அதை பற்றி உன்னிடத்திலே இப்படி நடந்ததா என்று ஒரு வார்த்தை கூட கேட்பது இல்லை. நீ இப்படி செய்தாயா, இப்படி பேசினாயா, அவர்களை கவனிக்கவில்லையா, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்திலும் கேட்பதில்லை. தானாகவே அவர்கள் ஒரு முடிவினை எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் சில சமயத்தில் சண்டையும் போடுகின்றார்கள். அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் எத்தனை காயப்படுத்துகின்றது என்பதனை தாயானவள் நான் அறியாமல் இல்லை. இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான். என் தங்கமே, உன்னிடத்திலே அவர்கள் நடிப்பதும் மற்றவர்களிடத்திலே வேஷம் போடுவதும் இவர்களுக்கெல்லாம் பழகிவிட்டது. என் செல்ல பிள்ளையே, அம்மா சொல்கின்ற அந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். நான் சொல்கின்ற இந்த அடையாளங்களை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான குணமே அவர்களுக்கு புரியாத பொழுது அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி உன்னுடைய பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தை, சில பொது இடங்களில் ஒரு சிலர் உன்னை ஒதுக்குகின்றார்கள். சிலருக்கு உன்மேல் மனக்கசப்பு இருக்கின்றது என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் செய்த செயல்தான் என்பதை எல்லாம் நீ எப்பொழுதாவது புரிந்து கொண்டு இருக்கின்றாயா? என் பிள்ளையே, ஒருவேளை இவர்களிடத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது, எப்படி நான் தப்பிப்பது என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே, அவர்களின் குணம் என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றாயா அல்லவா? அதனால் உன்னால் அவர்களிடத்திலிருந்து எளிதாக மீண்டு வர முடியும். ஆனால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இவர்கள் உண்மையாகவே தைரியமற்றவர்கள். நேரடியாக நேருக்கு நேர் உன்னிடத்திலே எதையும் பேசிவிட முடியாதவர்கள்.
நீயும் எத்தனையோ சமயங்களில் போனால் போகட்டும் என்று இத்தனை காலமும் இருந்தாயல்லவா? இனி அவர்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கான காலகட்டங்களை உன் தாயானவள் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனை புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய்து கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய். ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய். தொலைக்க இருக்கவும் கூடாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான். உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன். அதனால் இனி துணிந்து இறங்கு. எண்ணி 5வது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும். எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு